வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கப்பல் கெஸ்ட் தான் பார்க்க போறோம். இவரு தமிழ் சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Hi ma'am, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். You're welcome. Hi sir. So happy to see you ma'am. Thank you. Hi sir. Hi ma'am. Hi. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கோம். சிறப்பா இருக்கீங்க. ஸோ காதலர்களாக இருந்து கணவன் மனைவியாக மாறி இப்போ அம்மா அப்பாவாக இருக்கீங்க. இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? எல்லாத்துலேயுமே காதல் நிறைந்து இருக்குது. எல்லாம் 3 ஸ்டேஜ்லையுமே அழகாக இருக்குது. காதல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பரிமாணம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்போ பார்க்க மாட்டோம், எப்போ பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் காதலராக இருக்கும்போது. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கிடைச்சிருச்சுல அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். குழந்தைகள் வந்ததுக்கு பிறகு அந்த காதல் வந்து பன்மடங்காக மல்டிப்ளை ஆகும். அது அப்போ பார்த்திங்கன்னா முழுக்க காதலோடு நகர்ந்து கொண்டு இருந்தாலும் அங்கங்கே வந்து ஒரு பெரிய ஒரு எனர்ஜி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க காதல். ரொம்ப ஜாலியாக இருக்கு. ஹாப்பியாக இருக்கு லைஃப். நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்றது உங்கள் ஃபேஸ்லேயே தெரியுது. அஃப்கோர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைவான ஒரு வாழ்க்கை. ஸோ கண்ணுப்படாமல் இருந்துட்டு சந்தோஷம். கடவுளுக்கு இயற்கைக்கும் நன்றி சொல்லணும். காதல்னு சொல்லும் போது எனக்கு டக்கு ஞாபகம் வந்தது காதல் கவிதை. உங்க 2 பேர் எப்படி இருக்காங்க? சூப்பராக இருக்காங்க. அவங்க 2 பேரும் எங்களை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தமே இப்போது அவங்க தான். காதலை எங்களையும் பிரிக்கவே முடியாது இனிமேல். அந்த அளவுக்கு கவிதை அது கவிதையே எப்படி காதல் இருக்கும்போது கண்டிப்பா கவிதை இருக்குமே. காதல் இருக்க இடத்துல கவிதை இருந்து தானே ஆகணும். கண்டிப்பா. இப்போ பேரண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் லைஃபே 360 டிகிரி அப்படியே மாறிடும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாற்றம் இருக்கு? நாங்கள் கணவன் மனைவியாக இருக்கும் போதோ இல்லை காதலர்களாக இருக்கும் போதோ எங்களுக்கு லைஃப் இப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு இதெல்லாம் மாறிடுச்சு. டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கா? இல்லை, அது கிடையாது. இப்போ நாங்கள் வந்து குழந்தைங்க வந்ததுக்கு பிறகு, திருமணம் பண்ணதுக்கு பிறகு 2 பேரும் யோசிச்சோம் ஒன்று தான். இப்படி தெரிஞ்சால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருக்கலாமோ, இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான். அந்த 7-8 வருஷம் லவ் பண்ண அந்த காலகட்டத்தை இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டு 2 வருஷம் 3 வருஷத்துலேயே கல்யாணம் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் கூடுதலான காதலை நம்ம முன்னாடியே அனுபவிச்சிருக்கலாமுங்கிறதா இருக்குது. அதனால் வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். யாரும் நேரம் ஒதுக்க முடியாத ஒரு சூழலில் தான் இங்கே எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லை யாராக இருந்தாலும் சரி. அவங்க வந்து காதலியாக இருக்கும்போது நான் என்ன சொன்னால், அவங்களுக்கு நேரத்தை நான் வெயிட் பண்ணியோ அல்லது அவங்களுக்கு நேரத்தை கொடுத்தோம் அல்லது தேடி போயோ பார்த்த காலம் போய் இவங்க தான் கிடச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது இப்போ என்னென்னா, நமக்கு இருக்குங்கிற அந்த இருப்பில் வந்து அந்த தவிப்பு வேணால் குறைஞ்சிருக்கலாமே தவிர அது ஒரு நிறைவு கிடைக்கும். அது இல்லாத போது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நேரம் போதாமல் இருக்கிறது, பரபரப்பாக இருக்கிறோம், நிறைய நேரத்தை ஒருத்தர் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சூழல் இருக்கும். ஆனால் ஒரே வீட்டில் ஒரே கூட்டுக்குள்ளே தான் நம்ம 2 பேரும் இருக்கிறோங்கிற திருப்தி இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகாக இருக்குது. அதனால தான் அந்த 8 வருஷ காதலை இப்போ பார்க்கும்போது 8-7 வருஷ காதலை நம்ம குறைந்தபட்சம் முன்னாடியே திருமணம் பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆசை நாங்கள் நிறையவே பேசியிருக்கோம். அப்புறம் திடீர்னு நாங்களே யோசிப்போம், நம்ம கல்யாணம் ஆகிடுச்சிடாமா, இப்போ எங்களுக்கு நமக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சா, நமக்கு தான் குழந்தைங்க பிறந்திருக்கா, நிச்சயமாக இந்த பசங்க நம்ம பசங்க இவ்வளோ அழகாக இருக்காங்களே, இவ்வளோ அழகாக சேட்டை பண்ணாங்களே, க்யூட்டாக இருக்காங்க, பார்க்குறதுக்கு அப்படியே பொம்மை மாதிரியே இருக்கு. ஏஞ்சல்ஸ் 2 சாமிங்க. இப்போது 8 இயர்ஸாக நீங்கள் வந்துட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற கப்புள்ஸ் என்ன அப்படின்னா, 1 இயர் லவ் பண்ணிட்டாலே ஓகே நமக்கு டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹரிபரியாகவே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற கப்புள்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? காதலை பொறுத்த வரைக்கும் யாரும் அட்வைஸ் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மனநிலையும் தேடுதலும் அவங்களுடைய ஈர்ப்பும் சம்மந்தப்பட்ட ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்டது. இங்கே என்னென்னா, நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய இவங்களுக்கு வந்துருச்சு, அல்லது நிறைய இவங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கும் தன்னை அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்கும் அந்த மாதிரி காலகட்டத்தில் இவங்க எல்லாருமே ஒரு காதலையும் அந்த பொழுதுபோக்கோடு சேர்த்துக்கிறாங்க, காதலையும் சந்தோஷத்தோடு சேர்த்துக்கிறாங்க, காதலை என்டர்டெயினரோடு சேர்த்துக்கிறாங்க. காதலுக்கும் பொழுதுபோக்குக்கும் சம்மந்தம் இல்லை, காதலுக்கும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் சம்மந்தம் இல்லை. காதலுக்கும் சும்மா வந்து அப்பப்போ ஒரு ஹாப்பினஸ், ஒரு அந்த எப்படி சொல்லுவாங்க, இந்த ரெடிமேட் இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ், அதுக்கும் சம்மந்தம் இல்லை. காதல் வேறு, இந்த மாதிரியான ஐட்டங்கள் அந்த வெரைட்டிலாம் அதெல்லாம் வேறு.
இவங்க 2 பேரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுனால தான் காதல் இது போல தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இது இல்லைன்னா இன்னொன்று, இது இல்லைன்னா இன்னொன்று, இது இல்லைன்னா இன்னொன்று சொல்லிட்டு அடுத்து சந்தோஷத்தை தேடிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. அதனால காதலின் அருமை தெரிந்த யாரும் காதலை வந்து அவ்வளவு விரைவாக எடை போட்டு விடவும் கூடாது, இடைவெளி கொடுத்துடவும் முடியாது. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க 90s காதல் தான் இப்போ ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு எனக்கு ஊடகத்தில் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த 90ஸ்க்கு முன்னாடி 90s காதல் கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ளவங்களை சொல்லுவாங்க, பார்க்காமலே பார்த்தோம், நாங்கள் திருமண நாள் தான் பார்த்தோம், ஆனால் 2 பேத்துக்கும் பிடிக்கும். எங்கள் அத்தை பையனை பார்த்து 14 வருஷம் ஆச்சு, ஆனால் எங்கள் அம்மா அப்பா வந்து எங்களை பேச போகும்போது எங்களுக்குள்ளே இருந்த அந்த ஆர்வம், எங்கள் மாமாவை நான் பார்க்க போகிறேன், என் அக்கா பொண்ணை பார்க்க போகிறேன், அத்தை பொண்ணை பார்க்க போகிறேங்கிற அந்த எதிர்பார்ப்பு வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சும்பாங்க. எங்கேப்பா அடிக்கடி பார்க்காம இருந்தாங்களே 80ஸ்க்கு முன்னாடி அந்த ஒரு காதலர்கள். அப்போ காதல் ரொம்ப அழகானது. அதை உணர்ந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டு இது எவ்வளோ அழகுன்னு அதை ரசிக்க தெரியாமல் இவர்களுக்கு வேறு பொழுதுபோக்கோடையும் என்டர்டெயினோடையும் அடிக்கடி சேர்றதுனால மாற்றிக்கிறதுனால காதலையும் அதையும் போய்ட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இல்லை காதல் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா உங்களுக்கு ஒரு வேளை அந்த காதல் பிடித்திருக்கலாம். ஓகே, ஆமாம், அதில் போய் நம்ம தடையிடக்கூடாது. ஸோ காதல் பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஃப்ராங்காக சொல்லலாம், ஜென்ரலாக இல்லை, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க எப்படி ஜென்ரேஷன்ஸ் வந்துட்டு 1 year லவ் பண்ணுறாங்க, உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதே எனக்கு புதுசாக இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் தான் கல்யாணம் பண்ணுறதுக்கே பயப்படுறாங்க. ஓகே, இப்போது 90s கிட்ஸ்க்கு பேர் கிடைக்கிறது இல்லை, அது வேறு. பட் 2K கிட்ஸ் எல்லாமே கல்யாணம் பண்ணுறதுக்கே வந்து பயப்படுறாங்க. ஸோ நான் அப்படி தான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணுறது கொஞ்சம் டிலே பண்ணி பண்ணுறது நல்லது தான். ஆனால் யாருக்கெல்லாம் குழந்தைங்க வேணும், குழந்தைங்க பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களாம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் பேசி புரிஞ்சுக்கிட்டு ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லை எனக்கு பேபிலாம் மெதுவாக பார்த்துக்கலாம் அப்படின்றவங்களாம் மெதுவாக ஆறாமற ஒருத்தவங்க புரிஞ்சுட்டு நிறைய நாள் எடுத்து பேசி பழகி ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறதே பெஸ்ட்டு. ஏன்னா எவ்வளோ குயிக்காக ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகி கல்யாணம் போகுதோ அவ்வளோ சீக்கிரமே அது வந்து பிரேக்கப் ஆயிடும். அந்த 1 yearக்குள்ளே ஒருத்தவங்க வந்து கல்யாணத்துக்கு ஓடிடுறாங்க அல்லது விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்படி கான்செப்டே அந்த புரிதலுக்கான நேரமே இல்லை. இவன் ஒருவேளை இவங்க என்ன தான் வந்து ஒரு பயங்கர டீப்பான ஒரு லவராக இருந்தால் கூட சந்திக்கிற அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அல்லது ஒரு தியேட்டர் நேரம் அல்லது ஒரு ட்ராவல் நேரம் அதிகபட்சம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணால் ஆஃப் டே, அதையும் விட மேக்ஸிமம் போனால் 1 டே எங்கேயோ யாருமே தெரியாமல் ஒரு ரவுண்டு போயிட்டு வராங்க, எங்கேயோ வந்து ஒரு இடத்துக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு வராங்க, ஒரு ட்ராவலில் போயிட்டு வராங்கன்னா 24 அந்த 24 மணி நேரத்துல எல்லாம் ஒரு பொண்ணை ஒரு ஆணும் ஒரு ஆணை ஒரு பெண்ணும் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஆனால் மனசுக்கு தெரியும் இது கிடைச்சா நல்லா இருக்கும்னு மனசு ஏங்குமே தவிர புரிஞ்சுக்கிட்டு அதை ஏங்காது. என்னன்னா அப்படி பார்க்குற கொஞ்ச நேரம் இந்த பொண்ணும் அவங்களுடைய நல்ல விஷயங்கள் மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க, மட்டும்தான் வெளிப்படுத்துவாங்க. அவரும் அப்படிதான், பாய் சைடு அப்படிதான் பண்ணுவாங்க. பட் ஃபேக்ட் என்னன்னா அப்படி இருக்கவே மாட்டோம்ல. எல்லாருக்குள்ளேயும் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாமே இருக்கும்ல. அது நிறைய காலம் எடுத்து பழகும் போது தான் அது சரியா தப்பா அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் உணர்றதுக்குமான காலதாமதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலதாமதம் நல்லது வேற, சில நேரங்களாவது ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப நல்லது, காதலுக்கு அது ரொம்ப நல்லது. ஆமா சொல்றாங்கல்ல, அதுல உங்களுக்கு அது அஃபெக்ஷனாக தான் இருக்கும். நான் இப்போ கூட சொல்கிறேன், நீங்கள் அந்த 24 மணி நேரம் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 24 மணி நேரம் இவனை வந்து அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். எல்லாத்தையும் மறந்துட்டு அவனுக்காக 24 மணி நேரம் அவளுக்காக 24 மணி நேரம் அப்படிங்கும்போது தி பெஸ்ட்டு அவளுக்கு அவனுக்கு அவளும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் 24/7 நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு வாரமோ ஒரு மாதம் கொடுக்க முடியாது, அதிகபட்சம் 24 மணி நேரம் கொடுக்க முடியும். அதுதான் பெஸ்ட்டு. நம்ம தீர்மானத்துக்கு வந்துட முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல தொய்வு வரும், அழுகை வரும், இடைஞ்சல் வரும், சுற்றி உள்ள உறவுகளால். நான் ஒரு கவிதை ஒன்று எழுதினேன், காதலி என்னை பற்றி என்னை சுற்றி காதலி. ஓகே, என்னை காதலிக்காத, என்ன உனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நான் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா என்னை சுற்றி என்னை பற்றி காதலி. காரணம், என்னை அடைவதற்கு நான் எப்போதும் பிரச்சனையாக இருக்க மாட்டேன். என்னை சுற்றியான விஷயங்களும் என்னை பற்றியான விஷயங்களும் உனக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதனால் இந்த வெரி பிகினிங் உங்களோட ஸ்டார்ட் லவ் நீ என்ன பண்ணேன்னா எடுத்தோன்னே என்னை பற்றி காய்ச்சிக்கோ. இவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் பிடிக்காது, இவனை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. அப்புறம் என்னை சுற்றில உள்ள உறவுகளை பற்றி காதலி. அப்போ என்னை சுற்றி என்னை பற்றி காதலி. அதாவது அந்த கவிதை நீங்கள் முழுசாக எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், குளிக்கும் போதாவது கோபம் கழுவுன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும், சமாதானத்திலேயாவது சகோதரியாக மாறுன்னு வந்திருக்கும். அப்போ என்னென்னா அந்த கவிதையை முழுக்க படிச்சுன்னு வச்சுக்கினேன், காதலன் காதலிக்கும் காதலன் காதலி காதலிக்கும் எழுதுவது அல்ல, காதலனும் காதலும் சேர்ந்து காதலுக்கு சுற்றி உள்ள எதிரிகளுக்கு எழுதுகிற கவிதை அது. அப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே எப்போ வெளிப்படுனா தொடர்ந்து ஜேர்னி பண்ணுது.
அதுக்கான நம்ம அதுக்கான as a டைம் person-ஆ கொடுக்கணும். இருந்தாலுமே நம்மளோட சரௌண்டிங் ஒரு பிரீத்திங் டைம் கொடுக்கணும்ல. நம்ம ஒரு 100 மீட்டர் ஓடி போகிறதுக்கு 2 நிமிஷம் நிற்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? வாழ்க்கை ஓட வேண்டியது லைஃப் லாங். அதுக்கான பிரீத்திங் டைம். காதலை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துங்க. அதுவாக கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண. ஆக்சுவலி எக்ஸாக்டாக என்னென்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக லவ் வந்து லாங் டைம் கண்டினியூ ஆகணும்னா புரிதல் ரொம்ப முக்கியம். அது எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா, நான் இவரை நேசிக்கிறேன்னா இவரை நேசிக்கிறது மட்டும் லவ் கிடையாது. இவருக்கு பிடிக்கிற விஷயங்களும் இவருக்கு பிடிச்சவங்களும், அது ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும். ஸோ நான் அவரை நேசிக்கிறேன்னா அவருக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் தானே நான் நேசிப்பேன். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா மட்டும்தான் அது இன்னும் ஹாப்பியாக இருக்கும். அவருக்கும் அதே தான். இப்போ நீ எனக்கு ஒன்று பிடிக்கும், ஆனால் உனக்கு பிடிச்சதெல்லாம் இனிமேல் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா, அதெல்லாம் வந்து ரொம்ப ஏர்லியாக நம்ம கல்யாணம் பண்ணிட்டா, ஏர்லியாக மீன்ஸ் பார்த்து கொஞ்ச நாளே கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு புரிதல் இல்லாமல் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். சீக்கிரம் பிரியறது இந்த மாதிரியானதெல்லாம். ஸோ லாங் டைம் கண்டினியூ ஆகணும்னா நிறைய புரிஞ்சுக்கணும். அவங்க மட்டும்தான் அன்பு கிடையாது, காதல் கிடையாது, டெம்ப்ரவரி. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அவங்கள சுற்றி இருக்க விஷயங்களும் தான் நம்ம நேசிக்க பழகிக்கணும், கற்றுக்கணும். ஸோ அது பெண்களுக்கு பொருந்தும், ஆண்களுக்கு பொருந்தும். ஸோ அதுதான் அந்த காதல் வந்து திருமணத்துக்கு பிறகும் முறிவு ஏற்படாமல் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கப்புள் கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் வருது அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள், டைம் கொடுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிக்காங்க அப்படிங்கிறதான் சாரும் மாமா வந்து சொல்ல வராங்க. ஸோ இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் இப்போ பேசுகிறீங்க. ஆனால் உங்களுக்குள்ளேயுமே ஏதாச்சும் ஒரு சண்டைகள், கோவங்கள் இந்த மாதிரிலாம் வந்திருக்கா? முரண்பட்டு இணைவது தான் வாழ்க்கை. சின்ன சின்ன முரண்பாடு இருக்கும். அது ஆனா என்னன்னா அது சூப்பரா இருக்கும். அது பிரிவினைவாதத்துக்கான அப்போ அதிகமாக நீங்கள் தான் சண்டை போடுங்க அப்படி தானே? பிரிவினைவாதத்துக்கான முரண்பாடுகள் இல்லை, அது பிரியத்துக்கான முரண்பாடு. அது சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க தான் நிறைய கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் போடுறேன். ஆனால் அது எதுவுமே இவர் சொன்ன மாதிரி ஒரு லிமிட்டேஷன் தாண்டியோ இல்லை அதிகமாக இல்லை வேற யாராவது ஒரு தேர்ட் பர்சன் உள்ளே இன்வால்வ் ஆகக்கூடிய அளவுக்கான சண்டையெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் அந்த சண்டை வர்றது சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த சண்டை வந்ததுக்கு பிறகு திருப்பி சேரும் போது அந்த அன்பு பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு சாரி சொல்கிறது, ஒரு ஹக் பண்ணுறது, ஒரு முத்தம் கொடுக்கறது, அது வந்து இன்னும் அந்த அன்பை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இந்த சண்டைகள்லாம் அப்பப்போ தேவைப்படும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான சண்டைகள் தான் எங்களுக்குள்ளே வந்திருக்கு. ஓகே. அப்போது எப்படி சொல்கிறது, இவங்க பண்ணிட்ட இந்த விஷயம் வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயமே கிடையவே கிடையாது அவங்க 2 பேருக்குள்ளேயுமே? எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. அந்த சின்ன சின்ன இடத்துல ஏதாவது ஒன்று தோணும், ஆனால் வந்து அதை உடனே சரி செஞ்சுருவோம், அவ்வளோதான். எதுக்கு வந்து கால அதிகபட்சம் ½ அன் ஹவர் 10-15 நிமிஷமே எங்கள் சண்டை கண்டினியூ ஆகுங்கிறதே அதிகமான நேரம். ஏன்னா கிடைக்கும் அடுத்த நொடி என்ன நடக்கும்னே தெரியாது. அந்த நேரத்தை கூட நான் காதலிக்க மறக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் உடனடியாக மன்னிப்பு கேட்டுறது. உலகத்தில் மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பு கொடுப்பதும் தான் காதலை நீண்ட நெடிய தூரத்துக்கு அழைத்து செல்லும். ஸோ உங்கள் 2 பேரில் யார் ரொம்ப சென்சிட்டிவ், டக்குன்னு பிரேக் டவுன் ஆகி டக்குன்னு அழுகிறது அந்த மாதிரினா யார் சொல்லலாம்? நீப்பா சம்டைம் நான் அதிக டைம் தான். ஆமாம், என்ன நான் ரொம்ப சென்சிட்டிவ் வந்து என்ன எந்த அளவுக்கு சென்சிட்டிவ்னா, ஒரு தேட்டரில் ஒரு படம் பார்க்குறோன்னா அந்த எமோஷன் சீன் வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்காது, அதுக்கும் அழுவார் இவர். மேபி அவருக்கு அது ஏதாவது கனெக்ட் ஆகலாம். ஆனால் அந்த அளவுக்கு ஐயா அழுகிற ஆள். நானும் ரொம்ப சென்சிட்டிவான ஆள் தான். சம்டைம் ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம இப்போ இன்டர்வியூவில் கூட சம்டைம் வந்து அழுதுடுவோம். எல்லாரும் எப்போ பார்த்தாலும் இதுக்கு அழுதுகிட்டே இருக்கேன்னு நினைப்பாங்க. ஆனால் என்னென்னா ஒரு சீன் பற்றி பேசுகிறோம்ல, அது எவ்வளோ எமோஷ்னலான விஷயம், அது டீப்பாக எங்களை எப்படி பாதிச்சிருக்கு, எப்படிலாம் நாங்கள் கடந்து வந்திருக்கோம் 2 பேருக்கு மட்டும்தான் அது தெரியும். கண்டிப்பாக. அப்போது அது பேசும்போது அந்த சீன் விஷுவலாக மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போது அந்த நிகழ்வு அந்த காலத்தில் நம்ம இருக்கிற ஒரு உணர்வு வந்து அந்த எமோஷன் வந்துடும். உங்களுடைய ஃபேவரட் டேரக்டர்னு ஒருத்தர் இருப்பார்ல, இவர் பண்ணால் நல்லா இருக்கும், இவருடைய கதைகள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க நீங்கள்? அப்படின்னா இவங்க ரொம்ப நேசிக்கிறது வந்து கிருஷ்ணா சாரோடைய ஜில்லுன்னு ஒரு காதலை வந்து பயங்கர ஃபேவரட். எப்போ பார்த்தாலும் அவருக்கு அதனால் ஏன்னா இப்போ நானும் கிருஷ்ணா சாரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸுங்க. அப்போ அவர் சொல்லிகிட்டு இருப்பாங்க, என்ன படம் எப்படி பண்ணியிருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நெடுஞ்சாலையெல்லாம் நல்ல படம், நெடுஞ்சாலையாக இருக்கட்டும், அவர் டைரக்ஷனில் ஒரு நல்ல காதல் படம் அவர் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து என் மனைவியோடைய பிரியம், அதுக்குன்னு எனக்கு இல்லை பிடிக்காது. எனக்கு நல்ல தோழர், இப்போ எனக்கு நல்ல ஒரு இயக்குனர், குடும்ப தோழர், மிகச்சிறந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஆஃபீஸ் வருவாங்க, பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள். நீங்கள் இப்படி கேட்டதுனால சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப சில இயக்குனர்கள் மீது, அவங்க படைப்புகள் மீது மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கும் இல்லையா? அது அதிகமாக ஒரு படத்தை பற்றியும் ஒரு டைரக்டரை பற்றியும் பேசினதாக இருந்தால் அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சார் வந்து அதிகமாக யாரை கொஞ்சுவாங்க, உங்களையா இல்லை பாப்பாவையா?
என்னடா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறான். யாரை கொஞ்சுவாங்களா? இது கல்யாணத்துக்கு முன்னாடி பாப்பாக்கு முன்னாடி அப்படின்னா ஆப்வியஸா அது நீங்க தான். ஆனா இப்போ யாரு? பாப்பா வந்ததுக்கு அப்புறம் அவங்க போட்டி ஆயிட்டாங்களா உங்களுக்கு, இல்ல நான் அந்த பிளேஸ்லயே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க நான் அங்கேயே தான் இருக்கேன், அது மாற்று கருத்தே இல்லை. இதில் என்னன்னா அது எங்களுக்குள்ளே எந்த மாற்றமும் வரல. அவதான் நான் அந்த நேரத்தில் என்னன்னா திடீர்னு அதாவதுடா இப்போ பேசிக்கிட்டு இருந்தாலும் நாங்கள் பேசினா நேராக 2 பேரும் வருவாளுங்க உள்ள. அவளுங்க வந்தோடனே அவ்வளோதான், அவளுங்க ஆக்கிரமிச்சிருவாங்க அந்த நேரம். ரீசெண்டாக ஒரு சீன் ஒன்று நடந்தது. என்னன்னா நானும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு பசங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பசங்க முன்னாடி நான் ஹக் பண்ணுறேன். சும்மா என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு அவங்கள பார்த்துட்டு தான் நாங்கள் ஹக் பண்ணுறேன். ஒருத்தி என்ன பண்ணா, அங்கே சும்மா நின்றுட்டு இருந்தவ வேக வேகமாக அந்த கட்டில் பிடிச்சி இப்படியே வந்து என் கையை இப்படி தள்ளி விட்டா. அவர் ஹக் பண்ணி எடுத்து விட்டா. அவ்வளோ பொசசிவ். எனக்கு இப்படி இந்த அறிவு வந்துச்சு, பெரிய ஷாக்கிங். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் சும்மா டெஸ்ட் பண்ணோம். அப்படியே என் கையை தட்டி விட்டா. இவ தட்டி விடுறான்னு பார்த்தா பெரியவ அங்கே தூரமாக இருந்தா, எங்கள் 2 பேர் நடுவில் இப்படி பூந்து நடுவில் இங்கே வந்துட்டா. ஆட்டோமேட்டிக்காக நான் வெளியில் வந்துட்டேன். இவன் கையை தட்டி விட்டுட்டு இவங்க வந்துட்டா 2 பேரும். ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆஸ் அம்மாவா சும்மா வேணால் சொல்லிக்கலாம் பிள்ளைங்க மேலே பாசம் போகுது எனக்கு இல்லை அப்படிலாம். உண்மையே சொல்லணும்னா இவர் எனக்கு ஒரு குழந்தை, அது 3 குழந்தைங்க தான் எனக்குங்க. ஸோ எனக்கு பிள்ளைங்க மேலே அவர் சந்தோஷமாக இருக்கிறது, நான் கோவப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்கலாமே தவிர்த்து உண்மையாகவே ரொம்ப ஹாப்பி. குழந்தைங்க மேலே இவர் பாசமாக இருக்கிறது, குழந்தைங்க இவர் மேலே பாசமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே. குழந்தைங்கள நீங்க காதல் கவிதை அப்படின்னு கூப்பிடுறத தாண்டி ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடணும் அப்படின்னா நீங்க எப்படி கூப்பிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்குமே? காதல்மா கவிதைமா தான் அப்படியே தான் புஜ்ஜி அம்மு அந்த மாதிரி கூப்பிட மாட்டீங்க. சாமின்ற பேரு எனக்கு கூப்பிட்டு இருந்தாரு, இப்போ எல்லாருக்கும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. 2 குழந்தைக்கும் இப்போ அப்பப்போ சாமின்னு சொல்லுவேன். இவ்வளோ எப்போதுமே சாமிங்கிற வார்த்தை தான் சொல்லுவேன். இப்போ வந்து அந்த வார்த்தையை வந்து அவங்களுக்கும் இப்போ உபயோகப்படுத்துகிறேன். அதுதான் மாறி இருக்கே தவிர மற்றபடி அவங்க பேரெல்லாம் இன்னொரு நெக் நேம்லாம் நாங்கள் வச்சுக்கல. அது கூப்பிடும் போதே நல்லா இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்கும்ல. இப்போ பாப்பா 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் பேசினாங்க, என்ன வார்த்தை அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னாங்க? அம்மான்னு கூப்பிட்டாங்களா? அப்பா கவிதை. கவிதை ஒரு தடவை கூப்பிட மாட்டேன், அப்பா அப்படி கூப்பிடணும். அப்பா 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 அப்பாம்பா. அப்புறம் இப்போ அம்மாவும் சொல்றா கவிதை தான் ஃபர்ஸ்ட் சொன்னானுமா. ஆமாம். கனிகா மேம், நீங்க சாருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு எழுதிருக்கீங்களா இது வரைக்கும்? அந்த அறிவுலாம் எனக்கு இல்லை. கவிதை சொல்லணும்னா நீங்க எந்த கவிதை சொல்லுவீங்க? நான் சொல்கிறேன், நான் எந்த அளவுக்குன்னா நான் பயங்கர அட்டை காப்பி அடிப்பேன் இவரோட பாட்டே. நாங்கள் லவ் பண்ண டைம்லேயே எனக்கு சுயமாக யோசிக்க வராது, கவிதைலாம் வரவே வராது. அதை ஒத்துக்கிறீங்க? ஆமாம், உண்மை தானே அது. அப்போ நான் என்ன செய்வேன்னா, இவருடைய பாடல் வரிகளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச லிரிக்ஸ்லாம் இருக்கும். அதை நானே எழுதுகிற மாதிரி உருக்கி லெட்டரில் எழுதுவேன். எனக்கு லெட்டர் கார்ட்ஸ் எழுதுகிற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு 2-3 பக்கத்துக்கு என் ஃபீலிங்ஸ் எல்லாம் அவர் பாட்டில் லைனில் இருக்கிறதெல்லாம் எழுதி அனுப்பிச்சி விடுவேன். வீட்டிலேருந்து கொரியர் போட்டுருவேன். கொரியர் வர்ற டைம் கனெக்ட் பண்ணி நான் ஆஃபீஸுக்கும் வந்துடுவேன். ஸோ கொரியர் வாங்கும் போது இவர் என்ன ரியாக்ட் பண்ணுறாரு, அது படிக்கும் போது அவர் ரியாக்ஷன் பார்க்கணுன்னு நான் வந்துடுவேன். ஸோ யார் கதைனாலும் கொரியர் வருதுன்னு காத்துட்டே இருப்பேன். வந்ததுன்னா வேலையை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்துருப்பேன். இவங்க வந்து பிரித்து படிப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருப்பேன் அத்தனை பக்கத்துக்கு. பார்த்துட்டு ஓகே அப்படின்னு மடித்து வச்சிருவார். எனக்கு டென்ஷன் ஆகும். அதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுனேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சுயமாலாம் எனக்கு எழுத வராது. சீரியஸா ஒரு இன்சிடென்ட் இருக்கு, ஆனா அதை சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, எங்களுக்காக ரொம்ப அசிங்கமா இருக்கு, மரியாதை இருக்கு, வேணாது. இல்ல சீரியஸா எனக்கு சுயமாலாம் எழுத வராது, 2 லைன் கூட வராது. அவர் நல்லா வேணா அவர் எழுதுறத சொல்றதுக்கு, ஆக்சுவலி அவர் எழுதுற கவிதையை அவருக்கு வரவே வராது. சொல்றது கவிதையை அழகா உச்சரிக்கிறதே தெரியாது அவருக்கு. எனக்கு பிடிக்காது. அவர் எழுதுனா அது நான் சொன்னா அழகா இருக்கும், அது அவர் சொன்னா அழகா இருக்குங்கிற நினைப்பு அவருக்கு. யாரோ நான் ஒரு கவிதை அவர் 2014 எனக்கு எழுதினாரு. அது மாதிரி பல பெண்களுக்கு அவர் எழுதி பார்க்கலாம், அதுல ஒண்ணு நான். ஓகே, அந்த கவிதையை அவரே மறந்துட்டு இருப்பாரு. ஆனால் அந்த கவிதையை நான் வந்து ஒரு நியூஸ் சேனலில், இது சன் டிவியில் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னதுக்கப்புறம் தான் அது உலகம் முழுசும் அந்த கவிதையை வந்து கொண்டாடி, இன்னமும் யாரோ நீ யாரோ நான் கவிதை நான் எங்கேயாவது போனால் அந்த ஸ்டேஜில் என்ன சொல்லுவாங்க. அதை இப்பயும் சொல்லிடுங்க மேம். இன்னும் தெரியும், நிறைய பேர் அந்த கவிதை 4 தினம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனாலும் சரி,
அப்படிலாம் வந்து அசிங்கமா அடுத்தவங்க பெருமை எடுத்துக்கூடாதுன்னு இவர் தான் ஒரு எழுதி கவிதைக்கு கொடுத்தாரு. மட்டும் காப்பிரைட்ஸ் நீங்க வாங்கிக்கலாம்ல. இல்ல இப்போ நீங்க சொல்லுங்க, அந்த யாரோ நீ யாரான்னு கேட்டிருக்கீங்களா? இல்ல நான் கேட்டிருக்கேன் ஒரு வீடியோல, நீங்க திருப்பி சரி நீங்க சொல்லுங்களேன். நீங்க இல்லை, எழுதுன நீ சொன்னாதானே அழகா நீ இருக்கும். தானே சொன்னேன். நான் மறந்துடுவேன் நீ வந்து அழகா சொல்ற, நீயா நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு. ஏய் எனக்கு மறதி, நான் நிறைய எழுதுவேன், மறதி இருக்கும். நீ எழுப்பா இது சொல்லு அது. இல்லடா, நீ கவிதை சொன்னா நல்லா வராது, சரி உண்மை. ஓகே அதனால அப்படி ஒத்துக்கோ.